நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வீட்டுக்கு வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் மல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேரட்டை துருவி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணி 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாஸ்மதி ரைஸை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக உப்பு ஆட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ரைஸ் செய்கிறீங்களோ அது கூட இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி கேரட் சாலட் செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.